அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம அரசியல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி கல் இறக்கிய அந்த தொழிலாளி மீது துப்பாக்கி சூடு நடத்தினது மிக பெரும் தவறு. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட சப் இன்ஸ்பெக்டர் இசக்கி ராஜா மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. கல் இறக்கிய தொழிலாளி மீது துப்பாக்கி சூடு நடத்தியதால் அவர் படுகாயம் அடைந்து தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் ஒட்டுமொத்த தமிழக மக்களையுமே உலுக்கி இருக்கின்றது. இந்த சம்பவம் எப்படி நடந்தது? இந்த சம்பவத்தை செய்த அந்த இசக்கி ராஜா யார்? அங்கே நடந்ததே வேற. இதனால தான் அங்கே கடும் கோபம் ஏற்பட்டு 2 பேருக்கும் வாக்குவாதம் நடந்திருக்கின்றது அப்படின்ற திடுக்கிடும் தகவல்களும் வெளியாகி இருக்கின்றது. ஒரு பெண்ணிடம் தரக்குறைவாக பேசிய சம்பவமும் மோசமாக பேசிய நிகழ்வும் அங்கே அரங்கேறி இருக்கின்றது. இந்த சம்பவத்தில் அங்கு என்ன நடந்தது அப்படின்றத பற்றி தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, அப்போதான் உங்களுக்கு எல்லாமே புரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே மருதம்புத்தூரை சேர்ந்தவர் தான் பெருமாள் சேட் அப்படின்ற நபர். இவருடைய மகன்தான் 32 வயதான மணிகண்டன். பனையேறும் தொழிலாளியான இவர் விவசாயமும் பார்த்துட்டு இருக்காரு. இந்த நிலையில தான் ஆலங்குளம் சப் இன்ஸ்பெக்டர் இசக்கி ராஜா போலீசாருடன் மணிகண்டனினுடைய தோட்டத்திற்கு போயிருக்காரு. அப்போது சட்ட விரோதமாக கல் விற்பனை நடைபெறுவதாக தனக்கு புகார் வந்திருப்பதாக சொல்லி மணிகண்டன் மற்றும் அவருடைய தந்தை பெருமாள் சேட் ஆகியோரை அழைத்து கொண்டு பனைமரம் இறக்கக்கூடிய, அதாவது அந்த கல் இறக்கக்கூடிய இடத்திற்கு போயிருக்காரு. அதன் பிறகு மரத்தில் இருக்கும் பனையில் என்ன இருக்கிறது என்று கூறி மேலே ஏறி அதனை எடுக்க சொல்லியிருக்கிறாரு. அதனால மணிகண்டன் மரத்தில் ஏறி கொண்டிருந்த போது அங்கிருந்த மணிகண்டனினுடைய அண்ணன் மகள் 17 வயதான ஒரு பெண்ணிடம் இந்த சப் இன்ஸ்பெக்டர் இசக்கி ராஜா ரொம்ப தரக்குறைவாக பேசியிருக்காராம். இதனால ஆத்திரமடைந்த மணிகண்டன் உடனடியாக கீழே இறங்கி வந்து இசக்கி ராஜாவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறாரு. இப்படி பேசலாமா, இது மிகப்பெரிய தப்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பெரிய பிரச்சனையே இசக்கி ராஜாவுக்கும் மணிகண்டனுக்கும் நடந்திருக்கின்றது. அப்போது அங்கு இருந்த மணிகண்டனினுடைய அண்ணன் மகள் 17 வயதான அந்த பெண்ணை இசக்கி ராஜா கீழே தள்ளிவிட்டு இருக்கிறாராம். உடனடியாக மணிகண்டன் பார்த்தீங்கன்னா இசக்கி ராஜாவை தாக்க முயன்றிருக்கிறாரு. அப்போதுதான் 2 பேருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கின்றது. இதில் சப் இன்ஸ்பெக்டர் இசக்கி ராஜா காயமடைந்திருக்கின்றார் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியானது. இதனால தான் ஆத்திரமடைந்த அந்த சப் இன்ஸ்பெக்டர் இசக்கி ராஜா 4 முறை பார்த்தீங்கன்னா சுட்டு இருக்கிறாரு. மணிகண்டனினுடைய காலில் படுகாயம் ஏற்பட்டிருக்கின்றது. உடனடியாக மணிகண்டனும் அந்த சப் இன்ஸ்பெக்டர் இசக்கி ராஜாவும் மீட்கப்பட்டு தென்காசி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. எப்படி சுட்டு படுகாயம் அடைந்தது அந்த மணிகண்டன். ஆனால் இந்த சப் இன்ஸ்பெக்டரும் இவருமே போய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இதுதான் பெரிய கூத்தே. இதனைத் தொடர்ந்து அத்துமீறி நடந்து கொண்ட இந்த சப் இன்ஸ்பெக்டர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அந்த பகுதியில், அந்த ஆலங்குளம் பகுதியில் மக்கள் போராட்டம் நடத்தினாங்க. யார் இவருக்கு சுடுவதற்கு உத்தரவு கொடுத்தது? ஒரு பெண்ணிடம் தரக்குறைவாக எப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரி பலருமே பார்த்தீங்கன்னா இசக்கி ராஜாவுக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பித்தாங்க. போராட்டம் தீவிரமானதால் ஆலங்குளம் டிஎஸ்பி கிளாட்சன் ஜோஸ் மற்றும் போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஆனால் இசக்கி ராஜா மீது நடவடிக்கை எடுத்தாதான் போராட்டம் கைவிடப்படும் என்று சொல்லி அந்த பகுதி மக்கள் திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. அதன் பிறகு மணிகண்டன் தரப்பில் கொடுக்கப்பட்ட புகாரின் பேரில் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் சப் இன்ஸ்பெக்டர் இசக்கி ராஜா தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறாரு. இந்த இசக்கி ராஜா பார்த்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டு ரவுடிகளை எச்சரித்து ஒரு ஆடியோ வெளியிட்டதன் மூலமாக மக்கள் மத்தியில் பிரபலமானவர். ரவுடிகளுக்கு எதிராக பேசிய இந்த இசக்கி ராஜாவுக்கு ஆரம்பத்தில் ஆதரவுகள் இருந்தது. ஆனால் தன்னுடைய இந்த இமேஜை பயன்படுத்தி அதன் பிறகு இசக்கி ராஜா பணியின் போது விசாரணை அப்படின்ற பெயரில் அப்பாவி பொதுமக்களை அடித்து உதைப்பது உள்ளிட்ட மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டு
பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில காவல்துறை அதிகாரிகள் காக்கி சட்டை அணிந்து கொண்டா ஏதோ நாம தான் கடவுள் அப்படின்ற எண்ணத்தில் வலம் வந்து கொண்டிருக்காங்க. அப்படி ஒரு எண்ணத்தில் வலம் வந்தவர் தான் இந்த இசக்கி ராஜாவும். சிங்கம், சாமி போன்ற சினிமா படங்களில் வரக்கூடிய போலீஸ் ஹீரோக்களுக்கு நிகராக தங்களை மாஸ் போலீஸ் என்று காட்டிக்கொள்ளும் போக்கு காவல்துறை அதிகாரிகளிடம் அண்மை காலமாக அதிகரித்துட்டு வருது. அதற்கு ஏற்றார் போல கெத்து காட்டும் வகையில் ரீல்ஸ்களை பதிவிட்டு தங்களுக்கு தாங்களே மார்க்கெட்டிங் செய்து கொள்ளுவது போன்ற நிகழ்வுகளும் தற்போது அரங்கேறி வருகின்றது. எளிய மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையின் சில அதிகாரிகள் அதிகார வர்க்கத்திற்கு ஆதரவாக செயல்பட்டு பல்வேறு மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக சாதாரண மக்களை அடித்து உதைத்தல், உடல் ரீதியான வன்கொடுமைகள், காவல் நிலைய மரணங்கள் போன்ற சம்பவங்கள் அவ்வப்போது வெளியாகி கொண்டே அதிர்ச்சியையும் கொடுத்து வருகின்றது தமிழக மக்களுக்கு. காவல்துறை அப்படின்றது மக்களின் நண்பனாக இருக்க வேண்டும் என்பதே அடிப்படை எதிர்பார்ப்பாக இருக்கு. ஆனால் சில அதிகாரிகளின் அதிகார துஷ்பிரயோகம் காரணமாக பொதுமக்களிடையே காவல்துறை மீதான நம்பிக்கை பெரிதும் பாதிக்கப்படுது. இத்தகைய செயல்கள் தொடர்ந்தா சட்டத்தின் ஆட்சி அப்படின்றது வெறும் வார்த்தையாக ஆகிடும், வார்த்தை அளவிலேயே நின்றுடும். மனித உரிமைகளை மதித்து சட்டத்துக்கு உட்பட்டு மக்களுக்கு சேவை செய்யும் உண்மையான காவலர்களை பாராட்டணும். ஆனால் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துபவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்றது தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் குரலாக இருக்கின்றது. இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இசக்கி ராஜா என்ன சொல்லியிருக்கிறார்னா, எங்களுக்கு இடையே பிரச்சனை ஏற்பட்டு வாக்குவாதம் அதிகமானது. அந்த மணிகண்டன் பார்த்தீங்கன்னா என்னை தாக்க முயன்றாரு, தற்காப்புக்காக தான் நான் இப்படி பண்ணனே தவிர வேற எந்த உள்நோக்கமும் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாலும் இது மிக பெரும் மனித உரிமை மீறல் அப்படின்றத மறுத்திட முடியாது. இதன் காரணமாக தற்போது என்ன நடந்திருக்கு இந்த சம்பவத்தில் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, தென்காசி மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் வைஷ்ணவி பாலிடம் திருநெல்வேலி நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த சம்பவம் குறித்து விசாரித்திருக்கிறார். இதனை அடுத்து ஆலங்குளம் எஸ்ஐ இந்த இசக்கி ராஜா மற்றும் காவலர்கள் மணிராஜ், கார்த்திக் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக விசாரணையும் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இசக்கி ராஜா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தற்காப்புக்காக இப்படி பண்ண அப்படின்ட்டு சொன்னாலும், மணிகண்டன் தன்னுடைய அண்ணன் மகளிடம் இந்த இசக்கி ராஜா தவறாக தரக்குறைவாக பேசியதால தான் நான் வாக்குவாதம் பண்ண, பிரச்சனை பண்ண அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. அவருடைய பக்கமும் நியாயம் இருக்கு அப்படின்றத மறுத்திட முடியாது. இருந்தாலும் இந்த இசக்கி ராஜா பண்ணது மிக பெரும் தவறு. இது மனித உரிமை மீறல். எதுவா இருந்தாலும் விசாரணைக்கு அழைத்து வந்து விசாரித்து அதன் பிறகு சட்டம் இருக்கு. எடுத்த உடனேயே துப்பாக்கி எடுத்து நீ சுடுற அப்படின்னா இது பெரிய பெரிய தவறு அப்படின்றது தான் ஒட்டுமொத்த மக்களினுடைய கருத்தாக இருக்கின்றது. இந்த சம்பவத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த இசக்கி ராஜா பண்ணதை பற்றியும், இசக்கி ராஜா பண்ணதால தான் அந்த மணிகண்டன் அவரிடம் வாக்குவாதம் பண்ணாரு, இதெல்லாம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.